போத்திபார் எகிப்தில் ஒரு உயர்ந்த அதிகாரி. யோசேப்பை தன் வீட்டிற்கு அடிமையாக விலைக்கு வாங்கி வந்தார். ஆனால் யோசேப்பு சாதாரண அடிமை அல்ல. அவன் செய்யும் எல்லாவற்றிலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் வெளிப்பட்டது. அதை பார்த்த போத்திபார் யோசேப்பை வேலைக்காரனாக அல்ல, நம்பிக்கைக்குரிய மனிதனாக பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்பை தன் மகனாக எண்ணினார் என்று திருக்குரான் சொல்லுகிறது. தன் வீடு முழுவதையும் தன் செல்வத்தையும் யோசேப்பின் கையில் ஒப்படைத்தார். அங்கே உருவானது எஜமானன் அடிமை உறவு அல்ல, நம்பிக்கையின் உறவு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு பெரிய சோதனை வந்தது. போத்திபாரின் மனைவி யோசேப்பை பாவத்திற்கு அழைத்தாள். யோசேப்பு மறுத்தான். இதை நான் எப்படி தேவனுக்கு விரோதமாகச் செய்வேன் என்று சொல்லி பாவத்திலிருந்து ஓடிப்போனான். அந்த நேர்மையே ஒரு பொய்க் குற்றச்சாட்டாக மாறியது. யோசேப்பு மீது தவறான பழி சுமத்தப்பட்டது. போத்திபார் கோபம் அடைந்தார். ஆனால் கவனிங்க, அவனை கொல்லவில்லை. ஏனென்றால் யோசேப்பின் வாழ்க்கையும் அவனின் நேர்மையும் அவருக்கு தெரிந்திருந்தது. சமூகத்தின் முன் மனைவியின் மரியாதையை காப்பாற்ற யோசேப்பை சிறையில் அடைத்தார். ஆனால் அவரின் இதயத்தில் யோசேப்பின் மேல் நம்பிக்கை முற்றிலும் உடையவில்லை. சிறையிலும் கூட தேவன் யோசேப்போடு இருந்தார். சிறை அதிகாரியும் அவனை நம்பினார். சிறை முழுவதின் பொறுப்பும் யோசேப்பின் கையில் வந்தது. ஒரு நாள் எகிப்தின் ராஜா பார்வோன் விளக்கமில்லாத கனவுகளை கண்டான். சிறையில் இருந்த யோசேப்பு போத்திபாரின் தயவினால் அழைக்கப்பட்டான். அவன் சொன்னான், விளக்கம் என்னிடம் இல்லை, தேவன்தான் விளக்கம் தருவார். யோசேப்பு கனவுகளை விளக்கிய போது பார்வோன் ஆச்சரியப்பட்டான். அந்த நிமிடமே சிறை கைதி தேசத்தின் ஆளுநனாக உயர்த்தப்பட்டான். பார்வோன் சொன்னான், என் சிங்காசனம் தவிர எகிப்தில் உன்னை விட உயர்ந்தவன் எவரும் இல்லை. அரண்மனையின் முத்திரை மோதிரம், அதிகார ஆடை, தேசத்தின் முழு பொறுப்பு யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அடிமையாக வந்தவன் அரசனுக்கு பிறகு 2ஆம் அதிகாரியானான். ஆம் நண்பர்களே, மனிதர்கள் உன்னை கீழே தள்ளினாலும் தேவன் தீர்மானித்த உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. நேர்மை, விசுவாசம், நம்பிக்கை, இவையே தேவன் தரும் அதிகாரத்தின் அடிப்படை. விசுவாசித்தால் ஆமென் என்று கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பைபிள் வீடியோகளுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.